இதையும் பார்க்குறார், அதையும் பார்க்குறார். ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், நாங்கள் தான் வெட்டி போட்டுருங்க ஆண்டவரே, என்ன புரியுதுங்களா, முடிச்சிருங்க கதையை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, வேண்டாம் மகனே. சொல்லுங்க, நல்ல நிலம், நல்ல விதை, நல்ல எஜமான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மோசமான எஜமான் சொல்லியிருப்பார், ஐயா போதும் போதும், இது என்னங்க இது அடுத்த கெடுக்குது, பேசினே இருக்குது, அது கெடுக்குது, புரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் அப்படி இல்லை, நல்ல எஜமான். சொல்லுங்கள் எல்லாரும், ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறேன், த கிரேட்னஸ் ஆஃப் காட். சொல்லுங்கள், தேவனுடைய பெருந்தன்மை. எல்லாம் சொல்லுங்கள், அந்த பெருந்தன்மை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஜீவன் வச்சிருக்குது. இல்லை நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். இதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எவ்வளோ துக்கம் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் நிற்பது நிறைய தியாகம் பண்ணி நினைக்கிறேங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு இருக்கிற சபைகளில் போனாலே எனக்கு போதும். இன்னைக்கு காலையில் 1500 பேர் உள்ள சபையில் பேசினேன். நான் சொல்லும் இந்த கருத்து, இதை யோசிக்கும் போது இது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், தேவனுடைய பெருந்தன்மை. சத்தமாக அந்த பெருந்தன்மை இருக்கிறவங்களாம் ஆமீன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த பெருந்தன்மை இருக்குதுன்னு, எனக்கு பெருந்தன்மை இருக்குது. தமிழில் போடுவீங்களா? கிரேட்னஸ் ஆஃப் காட். பெருந்தன்மையா, உயர்ந்த எண்ணங்களா? சொல்லுங்கள், ரொம்ப பெருந்தன்மை உள்ளவர் அவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ரொம்ப பெருந்தன்மையாக இருந்தால் அது பாஸ்டர் மக்குன்னு நினைக்கிறான். இப்போல்லாம் பாஸ்டர் ஒரு பேக்கு, அவர் கையால் ஆகாது. நோ நோ நோ, அவர் வேண்டான்னு சொல்கிறாரு. முடியாததுனாலையா? முடியும் அவரால். வெட்டி போடுன்னு சொல்கிறான் வேலைக்காரன். ஆனால் என்ன சொல்கிறாரு? 25, 28, 29, 29. அதற்கு அவன் சத்தமாக சொல்லுங்க, சத்தமா சத்தமா, இன்னும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற சொல்லுங்க, வேண்டாம். சத்தமா. நல்ல தகப்பன், இரக்கம் உள்ளவர், சூப்பர். நம்ம சொல்ல ரொம்ப பெருந்தன்மை உள்ளவர் அவர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அந்த பெருந்தன்மையை நம்ம ஒழுங்காக பயன்படுத்துறது இல்லை. பெருந்தன்மை உள்ளவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. பெருந்தன்மை உள்ளவங்க, சின்ன புத்தி உள்ளவங்க இல்லை, ரொம்ப பெருந்தன்மைங்க அவருக்கு. நான் என்னென்னோ பண்ணேன், அவரை நிறைய பேசிட்டேன், அவரை திட்டேன், நல்லா உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டேன். அப்போ கூட அந்த மனுஷன் பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறாரு என்னை பார்த்து. என்னது அப்படி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, அந்த ஆளு தீமை செய்யாதீங்க, அந்த ஆளு தீமை செய்யாதீங்க,